புனிதர் கத்தேரி தெக்விதா. திருமுழுக்கின் போது கேத்ரின் என்ற பிரெஞ்சு மொழி வடிவத்தில் கொடுக்கப்பட்ட பெயரை கத்தேரி என்று வழங்கலாயிற்று. 1656 ஆண்டு பிறந்த கத்தேரி அமெரிக்க முதற்குடி மக்களின் ஒரு பிரிவாகிய மோகாக் இனத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை கென்னே ரோன்கோவா மோகாக் இனத்தின் தலைவராக இருந்தார். இவரது தாய் தாகஸ் குயித்தா கத்தோலிக்க சபை உறுப்பினராக இருந்தார். இவரது பெற்றோரும் சகோதரரும் பெரியம்மை நோக்கி பலியாயினர். இந்நோயின் காரணமாக கத்தேரியின் கண் பார்வை போய்விட்டது. இவரது உடம்பில் தழும்புகள் பல ஏற்பட்டன. கத்தேரிக்கு 13ஆம் வயது நிரம்புகையில் அவர் திருமணம் செய்ய வேண்டும் என்று உறவினர் கேட்டபோது அவர் திருமணம் செய்யப்போவதில்லை என்று கூறினார். கத்தேரியும் அவரது தோழி மேரி தெரசுவும் கிறிஸ்தவ மறையை உருக்கமாக கடைபிடிப்பதில் முனைந்தனர். எனவே இரகசியமாக அவர்கள் சாட்டையால் அடித்துக் கொள்வதுண்டு. அது மட்டுமில்லாமல் நீண்ட உபவாசம் இருத்தல், கசையால் தம்மை அடித்தல், உடலை கீறிக்கொள்ளுதல் என்று பல வகைகளில் கத்தேரி ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளலானார். 1680ஆம் ஆண்டு புனித வாரத்தின் போது கத்தேரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து தமது 24ஆம் வயதில் ஏப்ரல் 17ஆம் நாள் பெரிய புதனன்று தமது தோழியான மேரி தெரசின் மடியில் உயிர் துறந்தார். கத்தேரின் உயிர் பிரிந்ததும் அவரது உடலில் ஓர் மாற்றம் நிகழ்ந்தது சூழ்ந்து நின்றோர் கண்டனர். அருட்தந்தை கோலனை கூறுகிறார், தழும்புகளால் தடித்து போன கத்தேரியின் முகம் அவருடைய இறப்புக்கு பின் 1 மணி நேரத்திற்கு எழில் பொங்கும் ஒளி வீசுவதை நான் கண்டேன் என்றார். ஜூலை 14ஆம் நாள் இவரது திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஜெபம். எம்மை என்றும் காத்து வழிநடத்துகின்ற அன்பு இறைவா, நாங்களும் எங்கள் வாழ்வில் ஒழுக்க நெறியை கடைபிடித்து வாழ அருள் புரியும். புனித கத்தேரி தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தது போல நாங்களும் உமது மறையை உருக்கமாக கடைபிடித்து எங்களை முழுமையாக உமக்கு அர்ப்பணித்து உமக்கு உகந்தவர்களாக வாழ எங்களை காத்து வழிநடத்தும் இறைவா. ஆமேன். புனித கத்தேரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.